கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2021 திராவிட மாடல் அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மீனவர்களுக்கான அத்துணை திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அந்த வகையில தான் இன்றைக்கு நம்ம நாகப்பட்டினத்துல இருக்கிறோம். கடல்லையே இருக்கிறோம். மீனவர்களோட இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த இந்த திட்டங்கள் பத்தி நம்ம நேரடியாக அவங்களோட பேச போறோம். அண்ணன் இருக்கிறார், நம்ம பேசலாம். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன? சக்திவேல். சக்திவேல், எத்தனை வருஷமா நீங்க கடலுக்கு போயிட்டு இருக்கீங்க? 43 வருஷமா போயிட்டு இருக்கு. அடே அப்பா, 43 வருஷம். உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. இப்போ முதலமைச்சர் அவர்கள் இப்ப ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து மீனவர்களுக்கான அரசாங்கம் தான் இருக்குது. என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தினதா நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன திட்டங்கள்னு சொல்றதை விட ஏகப்பட்ட திட்டங்கள். அதாவது எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆரம்பத்துல இருந்து இந்த திமுக கவர்மெண்ட் தான் எங்களை மேம்படுத்தியிருக்கு. நாங்க கட்டுமரம் வச்சிருந்த காலத்துல இந்த முதல் முறையா விசைப்படகுகளை கவர்மெண்ட் மானியமா கொடுத்தது திமுக கவர்மெண்ட் தான். அந்த விசைப்படகு பிசரிசி மூலமா விசைப்படகு அது என்ன அப்ப எப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேருக்கு சேர்ந்தவங்க ஒரு விசைப்படகு. அப்ப நாங்க எல்லாமே கட்டுமரத்துல தான் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப விசைப்படகு கொடுத்தது திமுக கவர்மெண்ட் தான். அதுக்கப்புறம் மீனவர்களுக்கான நலவாரி அமைச்சது இந்த திமுக கவர்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாம அதாவது மழைக்காலங்கள்ல சிறு சேமிப்பு தொகைன்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியில உருவாக்கி கொடுத்தது இந்த திமுக கவர்மெண்ட் தான். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். திமுக அதாவது அன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்த பிறகு சிறு தொழில் மட்டும் கட்டுமரத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கும் போது விசைப்படகு கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் ஏகப்பட்ட பேர் கட்டுமரத்திலே தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கட்டுமரத்துல இருக்கும்போது உயிரிழப்பு ஏற்படுதுங்கிறதுக்காக மீண்டும் 96 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாட்டு படகுகளை இலவசமா கொடுக்கப்பட்டு மறுபடியும் சிறு தொழில இன்னும் மேம்படுத்தி கொடுத்தாங்க. இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள். இந்த ஒரு பாலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தடைக்கால பணம் திமுக கவர்மெண்ட் தான் அறிவிச்சு கொடுத்தாங்க. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப 5000 ரூபாயில இருந்தது 8000, 500 ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு 500 ரூபாய் அறிமுகப்படுத்தினது கலைஞர். ஆமா, திமுக கவர்மெண்ட் தான். 8000 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் திமுக கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தினதுதான். அது மட்டும் இல்லாம சுனாமி எடுத்தப்ப எல்லாமே வாழ்விழந்து போய் நின்னோம். அப்ப மத்திய கவர்மெண்ட் வங்கியுடன் கூடிய கடனா ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் போட்டு விசைப்படகுல மறுபடியும் உருவாக்குனதுக்கு அப்புறம் இதே திமுக கவர்மெண்ட் அதாவது கலைஞர் ஐயா தான் முதல்வராக இருந்த போது இந்த மத்திய கவர்மெண்ட் கொடுத்த கடனை உடனே கட்ட சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, கடனை தள்ளுபடி பண்ணல, மாநில கவர்மெண்ட் எங்க பணத்தை நாங்க தாரோன்னு சொல்லிட்டு கொடுத்து எங்க கடனை அடைச்சாங்க. அதனால ஒவ்வொரு மீனவரும் நாங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு நன்றி விசுவாசத்தோட தான் இருப்போம். இப்ப சமீப காலத்துல ஏகப்பட்ட திட்டங்கள் வங்கி மூலியமா பல நிதி உதவிகளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலம் இந்த மேல்மட்ட பாலம் கேட்டோம். அது அதிமுக பேர்ல செய்ய சொன்னாங்க, ஆனா செய்யல. இப்ப 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கோரிக்கை வச்ச ஒரே வருஷத்துல சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. 95% வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 மாசத்துக்குள்ள திறப்பலாயிடும். அது மட்டும் இல்ல, நாங்க துறைமுகத்துல எங்களோட தொழிலுக்கு துறைமுக விரிவாக்கம் பண்ணி கேட்டோம். எது வரைக்கும் இடம் இருக்குன்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் இடம் இருந்தது. இந்த 600 மீட்டருக்குமே விரிவாக்கம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம துறைமுகத்துக்குள்ள கடல் தண்ணி உள்ள வருது, உடனே எங்களுக்கு கல்லுக்கொட்டி வேணும்னு கேட்டோம். அது ஒரு 8.5 கோடியில உடனே சேங்ஷன் பண்ணி ஒரு மாசத்துல கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி பல திட்டங்கள் எங்களுக்காக இந்த திமுக கவர்மெண்ட் எப்போதுமே மீனவர்களுடைய நலனை நாங்க காலத்துக்கு இந்த திமுகவுக்கு நன்றி கடனோட தான் இருப்போம், நன்றியோட தான் இருப்போம். சரிண்ணா, நிச்சயமா. இப்ப நீங்க முதலமைச்சர் அவர்கள் இங்க செயல்படுத்தின திட்டங்கள் பூரா நீங்க சொன்னீங்க. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுகிற இந்த படகு அவங்களே நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கான இந்த இழப்பீட்டு தொகை முதலமைச்சர் கொடுத்தாரு இல்லையா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா? எங்களுக்கு அது ஒரு பேருதவியா இருக்கு. முன்னாடி அதுக்கு நிதி யாருமே கொடுக்க மாட்டாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 5 லட்சமா இருந்தது சமீபத்துல. இப்ப 5 லட்சமா இருந்ததை இப்ப 8 லட்சமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது விசைப்படகுக்கு ஒரு சில படகுக்கு அது போதுமானதா இல்ல. மீண்டும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா கோரிக்கை வச்சதுக்கு முதல்வர் ஐயாவும் அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பெருமக்களும் நாங்க மேற்கொண்டு இதுக்கான வேலைகள் என்னவோ அதை நாங்க செய்யறோம்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க, உறுதியளிச்சிருக்காங்க. நிச்சயமா. அப்ப மீனவர்களால அரசாங்கம் இருக்கிறது. நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கட்டுமரத்துல நான் என்னுடைய வயசுக்கு கட்டுமரத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னுடைய அதாவது படகுனுடைய பெரிய படகுக்காக நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு திமுக கவர்மெண்ட் கொடுத்த ஊக்கம்
ஒப்புதல் உதவி. ஓகேண்ணா, நிச்சயமா கட்டு மரத்துல இருந்து இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் திமுக அரசு தான் அப்படின்னு கண்டிப்பா, பல்வேறு விஷயங்களை கண்டிப்பா. சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்க. நன்றி, உங்களை சந்திச்சு பேச மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம், உங்க பேர் என்ன? ரெங்கையன். எத்தனை வருஷமா நீங்க மீன்பிடி தொழில இருக்கீங்க? 50 வருஷமா இருக்கீங்க. ரைட்ண்ணே. இப்ப மீனவருக்கான இந்த வாழ்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒண்ணுதான். கொஞ்ச தூரம் கடல்ல வந்து இதுக்கே எனக்கு அவ்வளவு பயமா இருக்குது. ஆனா நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து கடலுக்குள்ள போயிட்டீங்கன்னா வார கணக்குல மாச கணக்குலாம் தங்கியிருப்பீங்க. அது இத்தனை வருஷமா வேற இந்த தொழில இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு தொழில்லாம்? இப்போ வந்து சரிதான் போயிட்டு இருக்குது. அப்படிங்களா? சரி, இப்ப இந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 5000 இருந்து 8000 உயர்த்தி இருக்கிறார். நீங்க கடலுக்கே போக மாட்டீங்க, 2 மாசம் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ எவ்வளவு சிரமம் இருக்கும்? இப்ப இந்த 8000 உயர்த்ததுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு? இப்போ திரும்பி 8000 போட்டுக்கிறாங்க. இப்போ முதிய பணமா ஒரு 2000 சேர்த்து 3200 சரி, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் குமார். நீங்க எத்தனை வருஷமா மீன்பிடி தொழில? நான் ஒரு 40 வருஷம் 40 வருஷமா. சரிண்ணே, எவ்வளவு சிரமமான ஒரு தொழில் இது? மீன்பிடி தொழில்னா எல்லாம் இயற்கையை எதிர்த்து போராடி வாழக்கூடிய சமுதாயம் மீனவ சமுதாயம். இந்த மீனவ சமுதாயத்துக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில, திராவிட முன்னேற்ற கழக 2.0 ஆட்சியில நல்லது நிறைய நடக்குது. பசுமை வீடுல இருந்து இன்னைக்கு பட்டாவில இருந்து இன்னைக்கு சாலை வசதி, போக்குவரத்து, இன்னைக்கு மீனவர்கள் சுனாமியில வாழ்வு வந்தவங்களுக்கு இன்னைக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. எங்க ஊருக்கு சீத்தாங்குப்பத்துக்கு இன்னைக்கு 820 சுனாமி குடியிருப்புக்கு, அந்த 820 சுனாமி குடியிருப்புக்கு ஒரிஜினல் பட்டா வழங்கியிருக்காரு. இன்னைக்கு சாலை சரி, போக்குவரத்து, மேம்பாலம், கலைஞர் கனவு இல்லம், அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த இது மீனவர் நலவாரியம், இறந்து போனவங்களுக்கு உடனடியா ஒரு 2500 ஈமச்சடங்கு செலவுக்கு, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு 25,000 பணம் கொடுக்குறாங்க. மீனவர் நலவாரியம் அமைச்சிருக்காரு. அதே மாதிரி கலைஞர் காலத்துல இந்த நலவாரியம் அமைச்சது கலைஞர். அதே மாதிரி மீனவர்களுக்கு இந்த மழை காலத்துல சிறு சேமிப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது இப்ப எங்களுக்கு ஒரு 4800 5000 கிடைக்குது. அதாவது நம்ம ஒரு மடங்கு கட்டினா 2 மடங்கு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இத மாதிரி எங்களுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க சொன்னீங்க வீடு கட்டுற திட்டத்துல இருந்து விட இழப்பீட்டு தொகை, அதுக்கப்புறம் திடீர்னு விபத்து ஏற்பட்டா கூட பிடிக்க போய் விபத்து ஏற்பட்டா அதுக்கு ஒரு நிவாரணம் இருக்கு இல்லையா? அதுக்கு மீனவர்களுக்கு கடல்ல போய் தண்ணியில மாயமாயிட்டா, அதாவது உடனடியா பாடி கிடைச்சிட்டா 7 லட்சம் ரூபாய், ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இப்ப தலைவர் வந்த பிறகு 7 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கையோ ஒரு காலோ அடிபட்டுட்டா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஊனமாயிட்டா அதுக்கு ஒரு கண்ணு போயிட்டா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. தண்ணியில வந்து பாடியே கிடைக்கலன்னா முதல்ல 5 வருஷம் 7 வருஷம் சொன்னாங்க, இப்ப 5 வருஷத்துக்குள்ள அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதனால மீனவர்கள் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நிச்சயமா நான் மத்தவங்கள்ட்ட கூட கேட்டேன். இப்ப இந்த நீங்க போட்டு பிடிக்க போறீங்க, காத்தா வாட்டத்துல வந்து ஸ்ரீலங்காவோட எல்லைக்கு போகக்கூடிய சூழல் கூட வரும். அப்ப ஆனா அங்க இருக்கிற அரசு வந்து இப்ப முழுக்க வந்து போட்டை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க, நாட்டுடைமை ஆக்கிடுறாங்க. அதுக்கு 8 லட்சம் ரூபாய் இப்ப வந்து முதலமைச்சர் கொடுக்குறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு பயனா இருக்கு? அது 8 லட்சம் ரூபாய்னா இப்ப ஒரு போட்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல ஆகுது. அது பெரிய விஷயமா தான் பாக்குறீங்க. அதே மாதிரி மானிய டீசல் வந்து முதல்ல 1800 லிட்டரா இருந்துச்சு. தலைவர் ராமநாதபுரத்துல மீனவ மக்களுக்குன்னு ஒரு மாநாடு போட்டு அதுல வந்து 1900 லிட்டரா அறிவிச்சாரு. அப்ப வந்து மீனவர்களுக்கு வந்து தடைக்கால பணம் வந்து 6000 ரூபாய் இருந்துச்சு. அப்ப அந்த ராமநாதபுரம் மாநாட்டுல 8000 ரூபாய் உயர்த்தி அறிவிச்சாரு. இதை மீனவ மக்கள் நிறைய பேர் பலன் அடைஞ்சு சந்தோஷமா இருக்காங்க. நிச்சயமா. அப்ப வந்து நம்ம விசைப்படகுக்கு மட்டும் இல்ல, நாட்டு படகுக்கும் வந்து அந்த டீசல் மானியம் அதிகரிச்சிருக்காங்க இல்ல, 4400 லிட்டர் மாதத்துக்கு 300 லிட்டர் இருந்துச்சு, இப்ப 350 லிட்டர் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மானிய விலையில நாரிலை படகு, அதாவது ஃபைபர் படகு கட்டுறதுக்கு மானியத்தோடைய 1/3 மானியம் கொடுத்து இப்ப போட்டு கட்டுறதுக்கான ஒரு சலுகை கொடுத்திருக்காரு. இப்ப பெரிய போட்டு அதாவது டூட் ஆபீஸ்ன்னு சொல்லுவோம், சூறைக்கு போற போட்டு, அதுக்குள்ளேயே வந்து நமக்கு ஒரு 3 மானியம் கொடுத்து 1 கோடி ரூபாயில 30 லட்சம் ரூபாய் நமக்கு மானியம் இல்ல. அந்த மானிய விலையில இப்ப நிறைய பேர் பலன் இருக்காங்க. நாகப்பட்டினத்துல ஒரு 50 போட்டுக்கு போட்டு கட்டியிருக்காங்க. அப்ப அது வந்து மீனவ மக்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நிச்சயமான. அப்ப வந்து ஒட்டுமொத்தமா மீனவர்கள் நலன்ல அவ்வளவு அக்கறை காட்டுறாங்க அரசு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இதுவரைக்கும் எந்த அரசும் வந்திருக்கு, இதுவரைக்கும் இந்த மாதிரி மீனவ மக்களுக்கு செஞ்சது நம்ம திராவிட மாடல் அரசு தான். என் பேர் பாலமுரளி. எங்கள் ஊர் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமம், நாகப்பட்டினத்தில் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டைங்கும் மீனவ கிராமம். இதுவரையிலும் எங்களுக்கு வந்து திமுக அரசு செஞ்ச திட்டங்கள் வந்து ரொம்ப ஏராளம். அது தலைவர் கலைஞர் தொடங்கி இப்போ நம்ம தளபதி வரையிலுமே எங்களுக்கு கொடுத்த திட்டம், எங்களுக்கு வந்த திட்டங்களும் சரி, செஞ்ச செயல்களும் சரி, ரொம்ப அபரிதமான செயல்கள் செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு 2-3 திட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன். தலைவர் கலைஞர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி சொசைட்டி உருவாக்கி, அந்த சொசைட்டியில் தனியாக சேமிப்புன்னு ஒன்று
ஒரு மடங்கு அதாவது 1500 ரூபா வீதம் நாங்கள் கட்டினோம் அப்படின்னா அரசாங்கம் எங்களுக்கு அதை வந்து மும்மடங்காக சேர்த்து 4500 ரூபாயை எங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் கலைஞர் வந்து யாரும் செய்ய முடியாத செயல் ஒன்று செஞ்சார். என்னென்னா சுனாமியில் நாங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்போ வந்து எங்களோட விசைப்படகுகள் எல்லாம் கடலோட கடலாக அடிச்சுக்கிட்டு போய் ஒட்டுமொத்தமாக அந்த விசைப்படகுகள் எல்லாம் சேதமடைஞ்சிருந்துச்சு. அப்போ வந்து அரசாங்க உதவியில் அரசாங்கம் வந்து 20 லட்ச ரூபா பணம் கொடுத்து எங்களை வந்து போட்டு கட்ட சொன்னாங்க. நாங்கள்லாம் போட்டு கட்டினோம். அதில் 5 லட்ச ரூபா சப்சிடியும் 15 லட்ச ரூபா கடனாக தான் எங்களுக்கு வந்து வங்கி மூலமாக எங்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து எது கொடுத்ததுன்னா இவங்க கொடுத்தாங்க, மத்திய அரசு கொடுத்தாங்க. அதை வந்து தலைவர் கலைஞர் வந்த பிறகு அந்த 15 லட்சம் கடனையும் அரசே ஏற்றுக்கிட்டு, அந்த கடன் தள்ளுபடி இல்லாமல் அரசே அந்த கடன் சுமையை ஏற்றுக்கிட்டு எங்களை அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுவிச்சாங்க. அதன் பிறகு நாங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு சுனாமிலேருந்து விடுபட்டு இந்த வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்பட பெரிய உதவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மீனவ நலவாரியம் அமைச்சு கொடுத்தாரு. அதுவும் தலைவர் கலைஞர் தான் செஞ்சார். அந்த மீனவ நலவாரியம் மூலியமாக நிறைய எண்ணற்ற திட்டங்கள் எங்களுக்கு வந்து எண்ணற்ற பலன்கள் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போவும் கடலில் தவறி விழுந்தாலோ அல்லது இறந்து போனாலோ எங்கள் குழந்தைங்க படிப்பு செலவுக்கும் அந்த மீனவ நலவாரியம் மூலமாக எங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது மாதிரியான திட்டங்கள் நிறைய வந்துட்டு குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஊருக்கு குறிப்பாக நாகப்பட்டினம் இந்த அக்கரைப்பேட்டை மேம்பாலம்னு ஒன்று அவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்களும் வர வழியில் கூட பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய மேம்பாலம். அது வந்து எங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த ரயில்வே மேம்பாலம். இப்போ கிட்டத்தட்ட அவ்வளவு வேகமாக அந்த ரயில்வே மேம்பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை பல பேர் முயற்சி பண்ணாங்க, அது அவங்களால முடியல. ஆனால் அதை தலைவர் தளபதி வந்த பிறகு தான் அந்த திட்டமே எங்களுக்கு வந்து இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் கூடிய விரைவில் அந்த பாலத்தை திறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பார் விரிவாக்கம் அதுவுமே வந்த ஒரு 6 மாதத்தில் அதை தொடங்கி உடனே முடிஞ்சு அது இப்போ செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரமாக ஒரு திட்டத்தை போட்டு எங்களுக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி. அவர் தான் எங்களுக்கு வந்து முதலமைச்சராக வரணும். அதை தான் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் மீண்டும் எங்களுக்கு வந்து முதல்வராக வந்து எங்களுக்கு இன்னும் பல சலுகைகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறத உங்கள் வாயிலாக கேட்டுக்கிறேன். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு முன்னுரிமை கொடுத்து ஒரு சில கவர்மெண்ட்டு வேலைகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து செய்கிறாங்க. அதுவும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இதுவரையிலும் இது மாதிரியெல்லாம் யாருமே எந்த தலைவருமே சிந்திக்காத பல விஷயங்களை, பல திட்டங்களை ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்காகவும் யோசித்து நமக்காக செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. தலைவருக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மூலமாக. சார், மீனவ பல்கலைக்கழகத்தில் இதுக்கு முன்னாடி மீனவர்களுக்காக வெறும் 5% தான் இருந்துச்சு. அதனால் பெருசாக எங்களால் அதிகமாக அதில் போய் எங்களால் நாங்கள் பயனடைய முடியாமல் இருந்துச்சு. ஆனால் தற்போதைக்கு இப்போ தலைவர் தளபதி வந்த பிறகு அதை வந்து 20% உயர்த்தி எங்கள் பிள்ளைங்க அதிகமாக அதில் பயன்படுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. எங்கள் அப்பா போட்டு வச்சுருந்தாங்க, அது ஸ்ரீலங்காவில் மாட்டிக்கிச்சு. ஒரு 2-3 வருஷமாக எங்களுக்கு வருமானமே கிடையாது. குடும்பமே ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் போயிட்டு இருந்தோம். ஐயா ஸ்டாலின் அவர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்கீம் அறிவித்து எங்களுக்குன்னு ஒரு தனி போட்டு கட்டி கொடுத்தாங்க, மேவலை போட்டு. அதனால தான் எங்களோட குடும்பம் எவ்வளோ அரசாங்கம் வந்து மானியம் கொடுத்தாங்க உங்களுக்கு? 56 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. 56 லட்சம் போட்டுக்கு மட்டும் கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய போட்டை வந்து மீட்க முடியல. எவ்வளோ வருஷமா அங்கே இருக்கு உங்கள் போட்டு? அங்கே மாட்டிக்கிட்டு 5 வருஷமா அங்கே இருக்கு போட்டு. எப்போ பிடிச்சாங்க அங்கே? எந்த வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? 2016 பிடிச்சாங்க. 2016 பிடிச்சி 4 வருஷம் கிட்டத்தட்ட அந்த அதிமுக ஆட்சி நடந்திருக்கு. எந்த பெனிஃபிட்டும் இல்ல. முதலமைச்சர் வந்த உடனேயே 56 லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து இப்போ எங்களோட குடும்ப வாழ்வாதாரமே ரொம்ப முன்னேறி இருக்கு. முதலமைச்சர் வந்தா இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க, 56 லட்சம் ரூபாய் கிட்ட மானியம் கொடுப்பாங்க நீங்க நினைச்சீங்களா? இல்லை, நான் நினைக்கல, கண்டிப்பாக நினைக்கல. ஆனால் இது நிறைவேறி இருக்கு. இனிமேலும் எல்லாத்துக்கும் இதை மாதிரி கிடைக்கணும். அதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சி தான் வரணும். அந்த போட்டு இல்லாமல் இடையில குடும்பம் எவ்வளோ சிரமப்பட்டிக்கிறோம்? ரொம்ப சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தோம். இப்போ தான் ரொம்ப முன்னேறி வந்து நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஓகே, வேற ஏதாவது பெனிஃபிட் நீங்கள் அடைகிறீங்களா ஸ்கீமில்? இப்போ வந்து நம்ம அந்த டீசல் மானியம் அதிகரிச்சிருக்கிறாங்க, லிட்டர் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வந்து 5000 to 8000 ரூபா வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க.
அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா, பெனிஃபிட் ஆகுறீங்களா? அது எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பேர் ரூபாவதி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபிஷர்மேன் தான். நம்ம அக்கரைப்பேட்டையில், நான் வந்து நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையில் நான் இருக்கேன். எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஆட்சியே ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மகளிருக்கான உதவித்தொகையில் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு மாதம் 1000 ரூபாய் கண்டிப்பாக 14ஆம் தேதி ஆனாலே டானு வந்துடுது. அது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம்லாம் கொடுக்குறாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே எங்களுக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப கிடைக்கணும் அப்படின்றத நான் வந்து இப்போ தெரிவிச்சுக்கிறேன். என் மீன்பிடி தடைக்காலம் வந்து முதல்ல 5000 ரூபாய் இருந்தது. இப்போ 8000 ரூபாய் வரவங்கள எனக்கு அந்த 1 மந்த்துக்கு கொஞ்சம் நாங்கள் ஏன்னா குழுவிலலாம் நிறைய லோன் எடுத்துகிட்டு போவோம். அப்போ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த 1 மாதம் 1.5 மாதம் வீட்டில் இருக்கவங்களாம் அதை வச்சு நாங்கள் நிறைய நகையை கொண்டாந்து அடை வைப்போம். அதுக்கு பதிலாக இது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. எங்களுக்கு ஒரு தடவை கடலுக்கு போனாங்கன்னா 5 நாள் ஆகும். இப்போ அங்கே என்ன தொழில் எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து தான் எல்லாமே. 5 நாள் ஆகும், 7 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். மீன் அங்கே கிடைக்கிறத பொறுத்து ஒன்றுமே இல்லைனா கூட ஒன்றுமே இல்லைனாலும் சும்மா தான் வருவாங்க. நமக்கு இப்போ 1000 ரூபாய் இருக்குனாக்கா நாங்கள் இப்போ எங்களுக்குலாம் எல்லாருக்குமே வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு படிப்பு செலவு இருக்குது. அதே மாதிரி எல்லா செலவுமே இந்த 1000 ரூபாயில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது நாங்கள் அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஒரு குழுவுக்கு எடுத்து கட்டுறதுனாலுமே அதுலேருந்து எடுத்து கட்டிக்கிறோம். அந்த 1000 ரூபாய் எடுத்து அதுவுமே ரொம்ப நல்லா எங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. எங்களுக்கு பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. எங்கேயாவது போங்கள டக்குன்னு நம்ம பஸ்ஸில் போங்கள மகளிர் பஸ் வரவங்களோ அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. மானிய டீசல் போட்டிருக்காங்க. இப்போ போய் பிடிச்சாதான் இந்த டீசல் பிடிக்க முடியும் அப்படின்றதெல்லாமே சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா ஆட்சி தொடர்ந்து வரவங்களாம் இன்னும் நிறைய மீனவர்களுக்காக செய்யணும்னு தான் எங்களோட விருப்பமே. எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தில் நம்ம முதலமைச்சர் உறுதுணையாக இருப்பாங்கன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். வணக்கண்ணா, என் பேர் கௌசல்யா. நான் ஒரு 5 வருஷமாக இந்த கருவாடு கடை வச்சுருக்கேன். இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் வந்து போட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த இப்போ நிவாரண காசுன்னு அதிகப்படுத்தியிருக்காங்க 8000 ரூபா. வணக்கம், என் பேர் கலைவாணன். என் சொந்த ஊர் செல்லூர், நாகப்பட்டினம். நான் போட்டில் கார்பெண்டராக கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை பார்த்தேன். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம மீனவர்களுக்கு நிறையா நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறாங்க. மீன்பிடி தடை காலத்தில் ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக இலவசமாக போட்டு கட்டி கொடுக்குறாங்க. போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. பேரிடர் காலத்தில் ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. மற்ற நலத்திட்ட உதவிகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மானியங்கள் நிறையா போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் போட்டில் கார்பெண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கருவாடு விற்கிறது வந்து மீனவம் சார்ந்த ஒரு தொழில். கருவாடு விற்கிறது நல்ல விதமாக போயிட்டுருக்கு. பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை நல்லா போயிட்டுருக்கு. அதனால் நல்லா அவங்களுடைய சின்ன தேவைகளை அல்லது பெரிய தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க இது மூலமாக. பத்தாவதுக்கு மாணவர்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எல்லாம் நல்லா இருக்குது. இந்த திமுக ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்தால் தான் இவங்க தொடர்ந்து அடுத்த ஆட்சியிலே வந்தால் தான் இந்த மக்கள் நல்ல விதமாக போயிட்டுருப்பாங்க. நாங்கள் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீனவர் கிராமத்தில் பிறந்த பொண்ணு. எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காரு. மானிய டீசல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபிஷர்மேனுக்காக வேண்டியா. அவங்க நல்ல உதவி தொகை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மீன்பிடி தடைக்காலம் பணம்லாம் கொடுக்குறாங்க. மழை நிவாரணம் கொடுக்குறாங்க. எல்லாமே எங்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்காங்க. திராவிட மாடல் அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 5 வருஷத்துல மீனவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு நாகப்பட்டினம் மீனவர்களோட நம்ம கடல்ல அவங்களோட போட்ல டிராவல் பண்ணி பல்வேறு விஷயங்கள் அவங்க சொல்ல நம்ம கேட்டோம். அந்த வகையில இந்த 5 வருஷத்துல அரசு எந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த பல்வேறு கருத்துக்களை மாண்புமிகு மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல இப்ப நாம பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் எங்களெல்லாம் அழைத்து மீனவர் பகுதிக்கு நேரடியாக சென்று என்னென்ன பாதிப்புகள் இருக்கின்றதோ அத்தனையும் சரி செய்ய வேண்டும் என்ற வகையில் ஆணைகள் விட்டார்கள். அந்த ஆணைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் எங்களுக்கு நிதியும் ஒதுக்கி தந்தார்கள். அதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தூண்டில் வளைவுகள் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு துணையாக இருக்கின்ற வகையிலே மீன்பிடி இறங்கு தளங்கள், தூண்டில் வளைவுகள், அதுபோல மீன் வளைகுடம், மீன் ஏலக்கூடம் அத்தனையும் செய்வதற்கான ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரை எந்த மாநிலமும் எந்த முதலமைச்சரும்
மீனவருக்கென்று தனி மகாநாடு நடத்தாமல் மீனவருக்கென்று தனி மகாநாடை இன்று ராமநாதபுரத்தில் நடத்தினார்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிலே பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அந்த வாக்குறுதிகள் என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்ற அந்த தங்கச்சி மடத்தில் எங்களுக்கு எங்களுக்கு ஆர்வம் வேண்டும், தூண்டில் விலை வேண்டும். அதுபோல துண்டுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அதை சீர் செய்து தர வேண்டும். அதுபோல பாம்பனுக்கு எங்கிருந்த பாதிப்பு இருக்கின்றோ அந்த இழக்கின்றவர்களை செய்ய வேண்டும் என்றவர்களை கோரிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை பார்க்கின்ற போதெல்லாம் அந்த திட்டத்திற்கான எந்த நிலை இருக்கின்றது என்றவர்களை கேட்டு வந்தார்கள். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை அடிக்கல் நாட்டி வென்றெடுத்து அந்த பணிகள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்ற போது, அந்த பகுதியின் மீனவ மக்கள், மீனவ சகோதரர்கள் அத்தனை பேரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் சொன்னார்கள், மீனவர்கள் பகுதியில் இருக்கின்ற வீடுகள் வைத்திருக்கின்றவர்கள் பட்டா இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், மாற்றி வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் பட்டா இல்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற கோரிக்கை இருந்தது. உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு வழங்கி எங்கெங்கெல்லாம் இது பட்டா வழங்க வழிவகை இருக்கின்றது, எந்தெந்த பகுதிகளாம் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கடற்கரை பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டு பட்டா வழங்கிய முதலமைச்சர் யார் என்று சொன்னால், நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் மீன் குறைவு காலத்திலே 5000 ரூபாய் கொடுப்பார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 6000 வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, கடற்கால நிவாரணம் என்பது 5000 இருந்தது. தேர்தல் காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக 5000 இருந்ததை 8000 என்று ஏற்றிய முதலமைச்சர் இன்றைக்கு மீனவர்கள் எல்லாம் அந்த தடைகாலம் இன்றைக்கு பெற்றோர்களாக இப்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்திற்கு தொகையும் 350 500 உயர்த்தி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுபோல இலங்கை கடற்படையினால் கருமையில் செய்யப்பட்ட விசப்பட நிவாரண தொகையாக எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமோ அந்த நிவாரணங்களை கொடுத்து அந்த மீனவர்களை காத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடன்பட்டிருக்கின்றேன். அதுபோல சுழற்சி நிதி மாநில அரசின் நிவாரணம் 3000, ஒன்றிய மீனவர் பங்களிப்பு 4000 நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை அங்கு முதலமைச்சர் வழங்கி வருகின்றார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடன்பட்டிருக்கின்றேன். கடலோர மாவட்டங்களில் மீன்பிடிக்கு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மீன்பிடி துறைமுகங்கள், மீன்பிடி இறங்கு தளம் மற்றும் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை 3500 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை கடந்த கால அரசாங்கம் சொல்லியதை விட 2 மடங்கு அந்த மீனவர்களை பாதுகாக்கின்ற வகையிலே, அவர்கள் தொழில் செய்கின்ற வகையிலே இந்த திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அந்த காலத்துல கடற்பகுதியில மீன் குறைந்துக்காக அந்த மீன்கள்லாம் தங்குவதற்காக அதிகரிக்கும் பொருட்டு செயற்கை உறவினங்களை கடல் உள்ள போட்டு அதில் மீன் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்றவர்களே திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒருங்கிருந்த பல்லோக்கு கடற்பாசி பூங்கா 121 கோடி 71 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய குறித்தரங்களால் இன்றைக்கு தொடக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல மீனவர்கள் ஈடுகட்டும் திட்டத்திற்கு 1,70,000 என்று உள்ளது 2,40,000 ரூபாயாக மாற்றிய நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்தார்கள். இன்னும் சொன்ன போலாம், நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 3000 உட்பெருத்தும் வெளிப்பெருத்தும் இயந்திரங்கள் 40 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில். விற்பனை விலக்கப்பட்ட டீசலை இன்னைக்கு மெகினஸ்டோருக்கு 18,000 லிட்டர் இருந்து 19,000 லிட்டராக இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 4,000 லிட்டர் இருந்து 4,400 லிட்டராக உயர்த்தவர் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள். இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு மானிய விலையில் மண்ணெண்ணெய் 3,400 லிட்டர் இருந்து 3,500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்பட்டது. இந்த மண்ணெண்ணெய் இன்று வரலாறு செல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முத்தமிழ் கலைஞருடைய தலைமையிலே இருந்த காலத்தில் அன்றைக்குத்தான் அந்த மண்ணெண்ணெய் என்பது அவர்கள் கிடைக்காமல் மீன்பிடி தொழிலே செய்ய முடியுமா என்று தவித்த நகரத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் இருந்த முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் இவர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும், அது 25 ரூபாய் விலையில் வழங்க வேண்டும் என்ற வகையில் ஆணைகளை வழங்கி
தொடர்ந்து விலைகள் ஏற்றப்பட்டாலும் இன்னும் ஏற்றாமல் அவர்களுக்கு அந்த மண்ணெண்ணெயை வழங்கக்கூடிய நிலைகளை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகின்றார்கள். இன்றைக்கு குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் 15,000 மீனவர்கள் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மீனவ நல வாரியம் மூலம் இயற்கை மரண நிவாரணமாக 15,000 25,000 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. சுகாதார முறையில் மீன் விற்பனை மேற்கொள்ள குழுவிடப்பட்ட 4 சக்கர வாகனம், தொழில் காப்பீட்டு வாகனம், ஐஸ் பெட்டிகள் பொருத்தப்பட்ட 3 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் மாநிலங்களில் இன்னைக்கு மீனவர்கள் அவர்கள் தொழில் செய்வதற்கு வசதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆழ்கடல் மீன்பிடிக்கும் மீனவர்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு அவசரகால தகவல் அளிப்பிலும் பொருட்டு செயற்பட்ட தொலைபேசிகள் மாநிலங்களில் வழங்கப்பட்டுள்ளன. மீனவர் கூட்டுறவு உறுப்பினர்கள் கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக நபர் வழங்கப்பட்டு வருகிறது. வண்ண மீன் வர்த்தகத்தை ஊக்குவித்திட வேண்டும் என்ற வகையில் அன்பு முதலமைச்சர் அவர்கள் எண்ணினார்கள். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் குளத்தூர் வண்ண மீன் வர்த்தகத்தை வலுப்படுத்தின ரூபாய் 53 கோடியிலே தனி இடமாக ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு வண்ண மீன் விற்பனை வளாகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் மீன்வள சமுதாய மாணவர்கள் பயில்வதற்காக இடஒதுக்கீடு 5 விழுக்காடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் 20% ஒதுக்கீடு வழங்கி அந்த கடல் பகுதியில் இருக்கின்ற மீனவ சமுதாயம் உதர வேண்டும் என்று இருக்கின்ற முதலமைச்சராக மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற வகையிலே உதவி செய்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுபோல சமூகத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம் தருவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்ற போது அதற்கு 150 கோடி ரூபாய் திட்டத்தை தந்து ஒரு ஹார்பர் அமைப்பதற்காக தருவகத்தில் தந்திருக்கின்றார்கள். அதுபோல கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி பகுதியில் புதிய மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கின்ற திட்டத்தையும் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய திருக்கரங்களால் தொடங்கிவிட்டு அந்த பணியும் நடைபெற்று வருகின்றது. அதுபோல தூத்துக்குடி மற்றும் குளத்தூர் மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்க பணிகள் மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 150 கோடி ரூபாய், குளத்தூர் சிறிய மீன்பிடி துறைமுகத்தை உருவாக்குவதற்காக 150 கோடி ரூபாய் என்ற வகையில் இன்னைக்கு திட்டத்தை தந்து மீனவர்கள் அந்த பகுதியில் அமைதியாக நீர் பிடிப்பதற்கு வசதி செய்கின்ற வகையில் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சொல்லி வருகின்றார்கள். அதுபோல மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பதற்கு கடனுதவி பெற விவசாய கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அலைகள் திட்டத்தின் மூலம் மகளிர் கூட்டுறவு பொறுப்புகளுக்கு மின்கடன் வழங்கப்பட்டு வந்தது என்பதை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். சிறப்பு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வாழ்வாதார நடவடிக்கை ஈடுபட வழிவகை செய்யப்பட்டுள்ளன. அதுபோல உள்நாட்டு மீனவர்களை பாதுகாத்துல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை குழந்தைகள் மீன் குஞ்சு இருப்பு செய்யப்பட்டுள்ளன. பண்ணை குட்டை மீனவர்களை ஊக்குவித்துள்ள உள்ளீட்டு மானியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தொகுதி திருச்செந்தூர் தொகுதியிலே இன்னைக்கு பல்வேறு திட்டங்களும் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது புன்னக்காவில் அவர்கள் கேட்கின்ற வகையில் தூண்டுதல் விலைகள், அதற்கான மீன் விலைக்கூடங்கள், அவர்களுக்கு செல்வதற்கான சாலைகள் அத்தனையும் இன்றைக்கு முதலமைச்சர் உத்தரவால் அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதுபோல இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீரபாண்டி பட்டணத்தில் எல்லா வகையான வசதிகளும் செய்கின்றவர்களே அவர்களுடைய மீன் வலைக்கூடங்கள், மீன் உலர்த்துவதற்கான கூடங்கள் அத்தனையும் இன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு தமிழகத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு உதவிகரமாக விளங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமளி நகரில் மீன் வலைக்கூடங்கள் மட்டுமல்ல அதற்கு செய்வதற்கான தரமான ரோடுகள், தூண்டல் பாலங்கள் இதையெல்லாம் அமைத்து கொடுத்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தொழிலே. அதுபோல மணப்பாடியும் இதுபோல தூண்டில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல மீன் வலைக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல அவர்களுக்கு மின் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது, மின் விளக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது, அத்தனை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல பெரியதாக எடுத்துக்கொண்டால் அதற்கு மீன் வலைக்கூடம் மட்டுமல்ல, தூண்டில் விலையம் மட்டுமல்ல, எல்லா வசதியும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் இன்னும் தொழில் செய்வதற்கு வசதியாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே நீளமான கடற்பரப்பை கொண்ட மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு. அந்த வகையில நாகப்பட்டினம் மீனவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் அரசு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த 5 வருஷத்துல செஞ்சு கொடுத்திருக்கு அப்படிங்கிற பட்டியலை சொன்னார்.
அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்ட மீனவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை திராவிட மாடல் அரசாங்கத்தை பத்தி சொல்றாங்க, அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை இப்ப நாம பார்க்கலாம். வாணியக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் கடந்த 2021 இந்த வருடம் வரைக்கும் எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரையிலும் எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கான மீன்பிடி உட்கட்டமைப்பு பணிகளை தலைவர் செஞ்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு எங்களுடைய சேமன் காலனி ஊராட்சியில் சேமன் காலனியில் ஒரு 35 கோடி ரூபாய்க்கு மீன் இறங்குதளம், கோடிமனையில் 35 கோடி ரூபாய்க்கு மீன் இறங்குதளம், குருமனை கிராமத்தில் 35 கோடி ரூபாய்க்கு மீன் இறங்குதளம் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல மீனவ கிராமங்களில் மீன்பிடி இறங்குதளம், நேர்கல் சுவர், தூண்டில் வளைவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அழிக்கால் கிராமத்தில் புதிதாக தூண்டில் வளைவு அமைக்க ஆய்வுப் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் குளச்சல் சட்டமன்றத்துக்குட்பட்ட மேல கடியப்பட்டணம், கீழ கடியப்பட்டணம் இந்த பகுதிகளில் மீன் இறங்குதளம் அமைக்கவும், மற்றபடி மண்டைக்காடு புதூர் அங்கே ஒரு புதிய தூண்டில் வளைவு அமைப்பதற்கு ஆய்வுப் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொட்டில்பாடு கிராமத்திலும் தூண்டில் வளைவு அமைப்பதற்கு ஆய்வுப் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் அருகில் உள்ள குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்கு மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 150 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்து அதற்கான விரிவாக்க பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் வாணியக்குடி கிராமத்திலும் மக்களுடைய பல ஆண்டு கோரிக்கையை தலைவர் அவர்கள் கேட்டு அதை நிறைவேற்றி கடந்த மாதம்தான் அதற்கான அடிக்கல் நாட்டு பணியையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்காகவும் 150 கோடி ரூபாய் முதற்கட்ட ஒதுக்கீடு செய்து இப்போதும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடல் தொழிலை நம்பி வாழுகின்ற எங்கள் சமுதாயத்தில் 2 மாதம், ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக மீன்பிடி தடை காலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்கள் வாழ்வாதாரத்துக்காக 5000 ரூபாயாக இருந்து வந்த உதவித்தொகையை எங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த அரசு அதை 8000 ரூபாயாக மாற்றி தந்திருக்கிறது. இந்த 8000 ரூபாய் எங்களுக்கு பல விதத்தில் உதவியாக இருக்கிறது. நாங்கள் எந்த தொழிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் வாழ்வாதாரத்தை அது பாதுகாக்கிறது. வாணியக்குடியிலேருந்து ஆண்ட்ரோஸ் பேசுகிறோம். கவர்மெண்ட்டில் முறையிட்டோம், பல முறையிட்டோம். 1990 நாங்கள் முறையிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு ஆர்வம் வேணும், தூண்டில் வேணும் அப்படின்லாம் முறையிட்டோம். ஸ்டாலின் ஐயா வந்த நேரம் 2021 மனு கொடுத்த பிறகு அவங்க பேசுறாங்க, கண்டிப்பாட்டி நாங்கள் உங்களுக்கு இந்த இதை நிறைவேற்றி தருவோம்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எங்கள் மக்களுக்கு எல்லாருமே இருந்தது. இன்னைக்கு நாங்கள் 300 போட்டுக்கிட்ட நாங்கள் தொழில் செய்தோம். எங்கள் ஊர் இந்த போட்டை நம்பி தானே இந்த ஊர் இருக்கு. இல்லாமல் இருந்தால் இங்கே யாருமே மக்களை பார்க்க முடியாது. இந்த ஆர்வம் வந்தாச்சுன்னா எங்களுக்கு அந்த விலங்கு தொழில் செய்யக்கூடியதில் ரொம்ப வசதியாக இருக்கும், ரொம்ப வருமானம் இந்த ஊருக்கு வரும். அதனால கேரளத்துக்கு போகக்கூடிய வருமானம் எல்லாமே நம்ம தமிழகத்துக்கு வரும். இந்த விஷயங்களெல்லாம் செய்து வந்த எங்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் பெரிய கோடான கோடி நன்றியை நாங்கள் சொல்லுவோம். என் பிள்ளைங்களும் கொச்சியில் தான் தொழில் செய்கிறாங்க. எங்கள் ஊர் ஒரு ஆர்வம் வந்தால் எங்கள் வாகனங்களும் கொச்சியில் இங்கே ஊரில் தொழில் செய்தால் ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப மகிழ்ச்சி. அது பெண்களுக்கு 1000 ரூபா அவங்க தந்ததுனால எங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இலவச பஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. 1000 ரூபா எங்களை தந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். வாணியக்குடியிலேருந்து டார்சிஸ். நாங்கள் கடலில் வாழ்வாதாரம் கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2017 யோகி புயல் வந்தபோது எங்கள் ஊர் மக்கள் நூற்றுக்கணக்கான பேர் எல்லாருமே ஆழ்கடல் மீன்பிடி சென்றிருந்தாங்க. புயலை குறித்து எந்த வித முன்னறிப்பும் அப்போ இருந்த ஆட்சி, பிஜேபி ஆட்சியும் சரி, தமிழ்நாட்டு ஆண்டுக்கு இருந்த எடப்பாடி ஆட்சி எந்த வித முன்னறிப்பு தரல. புயல் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட மீனவர்கள் கரை திரும்பவில்லை. எல்லாரும் கடல்லே காணாமல் போயிட்டாங்க. அவர்களை மீட்கிறதுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல. அந்த புயல் அடுத்த நாள் ஐயா ஸ்டாலின் எங்களோட குறைகள்லாம் கேட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிவாரணங்கள் எல்லாம் அப்போ ஆட்சியில் இருந்த எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு பெற வச்சு எங்களோட குறைகள்லாம் தீர்த்தார். ஸ்டாலின் அப்புறம் தான் எல்லாரும் சுதந்திரமாக தொழில் செய்யவும், கட்டட வேலை பார்க்கவங்களை வேலை பார்க்க விட்டோம். அத்தனை பேரை வேலை பார்க்க விட்டது ஸ்டாலின் ஆட்சியில் வந்த பிறகு தான். அதே நிலைமையில் எடப்பாடி ஆட்சியில் நீடிச்சு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ ஜீவன்கள் இப்போ வசமாக போயிடும். நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக 400க்கு மேலே
கோயில் அர்ச்சகர்கள் பட்டினியாக கிடந்தாங்க கொரோனா காலத்தில். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அங்கங்கே வேலைகள் செய்து பிழைச்சத்து வாழ தொடங்கினாங்க. கொரோனா காலத்தில் செய்த காரியங்கள்லாம் எடப்பாடி செய்தெல்லாம் ரொம்ப மோசமான காரியம். முள்ளூர் துறையில் விளையாடின பிள்ளைகளை எல்லாம் அடித்து விலக்கி அது பெரிய ஒரு கலவரம் ஆக்கிட்டாரு. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்தார். அதனால ஸ்டாலின் ஆட்சியில் வந்த பிறகுதான் முக்கியமான காரணம் 8000 ரூபா கொடுக்குதுன்னாரு, அது அப்படியே கொடுத்துட்ருக்காரு. இப்போ மகளிர் கொடுக்குறாரு, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். மேலால் அவர் செய்யக்கூடிய இப்போ போட்டிருக்க திட்டங்கள் எல்லாம் முக்கியமான திட்டம். அதனால கடைசி வரைக்கும் இந்த ட்ரிப்பும் கண்டிப்பாக ஸ்டாலின் இந்த ஆட்சியில் வரும். குளச்சல் துறைமுக விரிவாக்க திட்டமானது நீண்ட நாள் கோரிக்கையிடம் இந்த அரசிடம் இருந்து நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தோம். கடந்த மாதத்தில் இந்த அரசாங்கம் இந்த குளச்சல் மீனவர் துறைமுக விரிவாக்கத்திற்கு 350 கோடி ரூபா ஒதுக்கியது. இந்த 350 கோடி ஒதுக்கும் முன்னாடி இங்கே மீனவர்கள் கடும் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். எங்களுடைய விசைப்படகுகள் டேமேஜ் நிறைய ஆகிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மீன் விற்பதற்கும் வெளியூர் மக்கள் போவதற்கும் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம். இது வருவத காரணத்தினால் எங்கள் குளச்சல் மாத்திரமல்ல ஒரு 8, 9, 10 கிராமங்கள் வளர்ச்சி அடையும். மக்கள் இங்கே ஏராளமான மீனவர்கள் தொழில் செய்வதற்கு இந்த அரசாங்கம் வழிவகுத்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த 350 கோடி விரிவாக்க திட்டத்தின் மூலம் இந்த மீனவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த திட்டத்தை அரசானது நடைமுறை செய்து வரக்கூடிய நாட்களில் பணி துவங்க இருக்கிறது. மக்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தொழில் செய்வதற்கும் அது மாத்திரமல்ல, வியாபாரங்கள் வணிகங்கள் எல்லாம் இதன் மூலம் பெருகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய முதலமைச்சர்கள் ராமேஸ்வரத்தில் நடத்தின மாநாட்டில் மீனவர்களுக்கு மானிய எரி எண்ணெய் மண்ணெண்ணெய் 250 லிட்டராக இருந்தது அப்போ மாதத்துக்கு. அதுக்கு பிறகு முதலமைச்சர்கள் அங்கே அறிக்கை கொடுத்தாங்க, வருஷத்துக்கு 100 லிட்டர் கூடுதல் தருவோம் என்று. அதை உடனே நடைமுறைப்படுத்தி அதை செயலில் கொண்டு தந்தாங்க. அதே மாதிரி போட்டு நமக்கு 1800 லிட்டர் டீசல் தான் கிடச்சிட்டு இருந்தது விசைப்படகு. அப்போ அதையும் மாதந்தோறும் 100 லிட்டர் கூடுதல் அறிவித்து அதையும் உடனடியாக நடைமுறைப்படுத்தி அதையும் அமலுக்கு கொண்டு இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர்கள் மீனவர்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நான் ஃப்ராங்கில் பேசுகிறேன், முன்னாள் விசைப்பட சங்கத்தினுடைய செயலர். எங்களுடைய துறைமுகத்தை பொறுத்தளவில் ரொம்ப இட நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருந்தது. விசைப்படகுகள் மீன்பிடி விற்பனை செய்வதிலெல்லாம் ரொம்ப சிரமம் இருந்தது. அதை நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து கொண்டிருந்தோம். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை கரிசனையில் கொண்டு 4ஆம் தேதி மார்ச் மாதம் துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டி அப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் மிகுந்த பயனடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. துறைமுகமானது 350 கோடி அளவில் மதிப்பீடு செய்யப்பட்டு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவித்திருக்கின்றார்கள். இந்த துறைமுகம் 295 மீட்டர் நீளத்திற்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் அதிகமான விசைப்படகுகள் இந்த துறைமுகத்தில் தொழில் செய்து தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இந்த துறைமுகம் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடலில் காணாமல் போகும் வேளையில் தினசரியாக அவர்களுக்கு 200 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது. அதை முதலமைச்சர் அவர்கள் 350 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் மீனவர் நல வாரியத்திலிருந்தும் அந்த குடும்பங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதை உண்மையிலேயே நாங்கள் நன்றி உணர்வோடு அதை நினைத்து பார்க்கின்றோம். மேலும் இந்த துறைமுக விரிவாக்கும் பணிகளை செய்து வந்தமைக்காக நாங்கள் முதலமைச்சர்களுக்கு என்றுமே நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்பதிலும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் அருள்தாஸ். நான் கடியப்பட்டினத்துடைய துணைத் தலைவர். இது கடியப்பட்டினம் கிராமம் மிக பழமையான ஒரு மீனவ கிராமம். இங்கே கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். இதில் அதிகமானவர்கள் மீன்பிடி தொழிலையே சார்ந்துள்ளார்கள். அப்போ இது அரபிக்கடலோடு இருப்பதனால பாறைகள் அதிகம் இருப்பதனாலும் கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும். இதனால் எங்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது கரை திரும்பும்போது அலையில் சிக்கி உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டதுண்டு. இதை கருத்தில் கொண்டு நாங்கள் தமிழக அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் நமக்கு நாமே திட்டத்தில் கூட இந்த பணியை செய்வோம் என்று 15 கோடி ரூபாய் அரசிடம் பெற்று 5 கோடி ரூபாய் மக்கள் பங்களிப்பாக நாங்கள் செலுத்தி இந்த தூண்டில் உலகை ஆரம்பித்தோம். மேலே கடிப்பட்டணத்திலும் கீழே கடிப்பட்டது ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து அந்த பணி
போதுமானதாக இல்லை, இன்னும் அதிகம் தேவைப்பட்டது. அப்போ மக்கள் அரசிடம் கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டிருந்தோம். அதனை ஏற்று தற்போது தமிழக அரசு எங்களுக்கு மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு எங்களுடைய மீனவர்கள் பலதரப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவர்கள், வலை தொழில்கள், தூண்டில் தொழில் போன்ற தொழில்களை செய்யக்கூடியவர்கள். ஆகவே இந்த கிராமத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து கீழக்கடியப்பட்டினத்தில் 35 கோடி ரூபாயும் மேலக்கடியப்பட்டினத்துக்கு 19.6 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்து பணி நிறைவு பெற்றுள்ளது. இந்த பணியால் எங்கள் ஊர் மக்கள் இதை தங்குதளமாக கொண்டு தொழில் செய்வதற்கு ஏதுவாக உள்ளது. அதற்காக தமிழக அரசுக்கு கடியப்பங்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் கிராமத்தில் வசித்து வரேன். நான் மீன்பிடி தொழிலாளி. இந்த ஊரில் தான் தொழில் பார்க்க, வேற எந்த ஊருக்கு தொழில் போகிறதில்ல. பல வருஷமாட்டு இங்கே கடல் அலை அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் நாங்கள் நவகிராம திட்டத்தில் கொஞ்சம் இங்கே ஒரு 10-15 கோடி ரூபாய்க்கு பண்ணி வச்சுருந்தோம். அப்படி எங்களுக்கு தகுந்த இது கிடைக்கல. இப்போதைக்குள்ள கால சூழலில் 35 கோடி ரூபாய்க்கு ஆர்வர் செய்து தந்தாங்க கலைஞர் ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில். அது இப்போ எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தெரியுது. ஆனால் இப்போ நாங்கள் முட்டத்துக்கு தான் தொழில் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ முட்டத்தில் நாங்கள் போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே எங்களுக்கு சரியானது வந்தாச்சு. ஆனால் ஒரு சில மாற்றங்கள் எங்களுக்கு செய்து தரணும். ஆனால் இப்போதைக்கு முன்னாடி இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கரையில் வரும்போது எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வருவோம், இதை விட்டு ஆர்வலை விட்டு கட்டி போட்டு வீட்டுக்கு போயிடும். அந்த அளவுக்கு நல்ல சவுண்ட் தந்தது எங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் தேவைகளை எங்கள் நிறைவேற்றி தந்தால் அரசுக்கு மீண்டும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நமது ஆட்சி அரசியலமைப்பு அதிகார முறையில் எந்த ஒரு சமூகமும் தனக்கான வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசியல் பிரதிநிதித்துவமும் அதிகார பிரதிநிதித்துவமும் தேவைப்படுகிறது என்பதை பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைய நமது முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக நன்குணர்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால்தான் விளிம்பு நிலை சமூகமான, ஒடுக்கப்பட்ட சமூகமான மீனவ சமூகத்திற்கான ஒரு பிரதிபலிப்பை, எப்பொழுதும் ஒரு பிரதிநிதித்துவத்தை தங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தார்கள். முதல் தேர்தலிலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணன் ஜி.ஆர். எட்மண்ட் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கி, அதன் பிறகு 69 அவரை துணை சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர். அதன் பிறகு 1974 சிறந்த எழுத்தாளர் சகோதரர் வலம்புரி ஜான் அவர்களை மாநிலங்களவைக்கு பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தலைவர் கலைஞர். அதேபோன்று அதற்கு பிறகு 96 சகோதரி ஜெனிஃபர் சந்திரன் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர். இப்படி அதேபோன்று அண்ணன் பெர்னாட் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தார். 96க்கு பிறகு 74ற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை ஒடுக்கப்பட்ட அந்த மீனவ சமூகத்திலிருந்து எனக்கு அது வழங்கியிருக்கிறது. அப்போது இந்த சமூகம் வளர வேண்டும், அதற்கான உரிமைகள், சலுகைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதில் திமுக மிக வலிமையாக பல உதவிகளை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டம் ஆட்சி முறைக்கு வந்த பிறகு கிறிஸ்தவ மீனவர்கள், அதிலும் குறிப்பாக அன்றைக்கு லாட்டின் கேத்தலிக்ஸ் அண்ட் ரோமன் கேத்தலிக்ஸ் என்று சொல்லுவார்கள், இவர்களை கல்வி ரீதியாக எஜுகேஷனலி பேக்வேர்டு ஆர் மோஸ்ட் பேக்வேர்டு என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சோசியலி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவர்கள் உயர்ந்த ஜாதியினராக கருதப்பட்டார்கள். சமூக அமைப்பில் அவர்கள் உயர்ந்தவர்கள், படிப்பில் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நமக்கு வேலை வாய்ப்புகளில் வேலை வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் என்று இருக்க வேண்டும். அதை தலைவர் கலைஞர் தான் அதை கொண்டு வந்து மீனவ மக்களை பிசியாக முதலில் கொண்டு வந்து சேர்த்தார். கிறிஸ்தவ எஃப்சியிலிருந்து பிசியாக மாறியது. அதிலே சின்ன சட்ட நுணுக்கங்கள் பிரச்சனை வந்தபோது அன்றைக்கு அண்ணன் ஜி.ஆர். எட்மண்ட் அவர்கள், அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லி அதை பிசியில் சேர்த்தார்கள். அதன் பிறகு 89 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதே கிறிஸ்தவ மீனவ சமூகத்தை எம்பிசியில் சேர்த்து அந்த 20% இடஒதுக்கீட்டில் அவர்களையும் உள்ளடக்கி அவர்களுக்கான வளர்ச்சியை, அவர்களுக்கான கல்வி வளர்ச்சியை, இடஒதுக்கீட்டில் பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தினார்கள். இப்படி அந்த இடஒதுக்கீட்டின் சமூக நீதி பயணத்திலும் அந்த சமூகத்திற்கு, அதாவது சமூக நீதி பயணத்தில் ஒரு பங்கு, அதே போன்று அரசியல் அதிகாரத்தில் பங்கு,
பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைக்கு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த விளிம்பு நிலை சமூகத்தை முன்னுக்கு நிறுத்தி வருகிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் மீனவர்கள் வீடு வழங்கும் திட்டம் 1970 எப்படி சென்னையிலே குடிசை மாற்று வாரியம் என்று ஏழை எளியவர்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை போல இந்த மீனவ சமூக மக்களுக்கு அதை கொடுத்தார். அதைவிட மிக முக்கியமாக அன்றைக்கு பெரும்பாலும் கட்டுமரம் அது மண்ணெண்ணெயில் தான் இயங்கும். அவர்களுக்கு அதே மானியத்தில் கொடுக்க வேண்டும் என்று 89 சட்டம் இயற்றியவர் தலைவர் கலைஞர். இன்றைக்கும் அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மீனவர்களுக்கு நலவாரியம் அமைத்ததும் அவர்தான். அந்த நலவாரியத்தின் வழியே மீனவர் குழந்தைகள் படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ததும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதே போன்று மீனவர் சமூக மக்கள் அவர்கள் உயர்கல்வி படிப்பதோடு வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கான ஒதுக்கீடு கிடைக்கும்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கும் அதனுடைய தலைவர் கலைஞரினுடைய ஆட்சியின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மீனவர்களுக்கான அந்த தடைக்கால நிவாரணம் என்று சொல்வோம். குறிப்பிட்ட ஒரு 3-4 மாத காலம் அவர்கள் வலைக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான 5000 ரூபாயை 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி. அதே போன்று அவர்களுக்கான மண்ணெண்ணெயின் அளவையும் டீசலின் அளவையும் கூட்டியிருக்கிறது. அதோடு சேர்ந்து அவர்களுக்கான இறந்தவர்களுக்கான உதவித்தொகை, அந்த குடும்பத்திற்கான அந்த கருணை தொகை, அதையும் கூட்டி இந்த அரசு வழங்கியிருக்கிறது. எனவே எல்லா சமூகமும் ஒன்று சேர்ந்து வளர்ந்தால்தான், எப்படி நாம் ஒன்றிய அரசிடம் சொல்லுகிறோமோ, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் வளர்ந்தால்தான் இந்தியா வளர முடியும் என்று சொல்லுகிறோமோ, அதை போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு வளர முடியும் என்கிற ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட எல்லோரும் இணைந்த ஒரு வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றல்ல நேற்றல்ல நமது முதல் ஆட்சி முறையிலிருந்து இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது.